ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பேக்கிங் கிளாஸோட 17th கிளாஸில் சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1.5 kg வெயிட் வர இந்த கேக்கை 2 kg ஷேப்பில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சலிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே பேக்கரி ஸ்டைல் கேக் பண்ணுறதுனால 2 கப் அளவுக்கு மைதா மாவு மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான க்ளீனான பவுலாக இருக்கணும். அதில் 6 முட்டை எடுத்திருக்கேன். 1 kg கேக்குக்கு வந்து 4 முட்டை, 1.5 kgக்கு வந்து 6 முட்டை. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம 3 எசன்ஸுமே சேர்க்கும்போது பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு கேக் கிடைக்கும். இப்போ வந்து பீட் பண்ணும்போது முட்டை நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். இதில் இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே பொடி பண்ண சர்க்கரை வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலர்லாம் எல்லோலேருந்து மாறி க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேக் ஜெல் சேர்த்து திரும்பவும் பீட் பண்ண போகிறோம். அதனால் 2 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணால் போதும். இப்போது முட்டையோட கலர்லாம் மாறி வந்திருக்கு. சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. நான் எடுத்து வச்சுருக்கேன்ல 2 கப் அளவுக்கு மைதா மாவு, அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கேக் ஜெல் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் எடுத்திருக்கேன். கேக் ஜெல் வந்து பேக்கரியிலலாம் கேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ரைஸ் ஆகி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக்கு. கேக் ஜெல் சேர்க்கறதுனால கேக்கோட டேஸ்ட் வந்து பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, கேக் ஜெல் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும். அதுக்காக தான் கேக் ஜெல்லில் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணும்போது நல்லா பொங்கி வரும். டபுள் த அமௌண்ட் வந்து நம்ம பேட்டர் ரைஸ் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா பியூர் ஒயிட் கலரில் வரணும். பேக்கிங் கிளாஸில் நான் பிகினர்ஸ்க்காக டைமர் வச்சு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணி கேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேக்கரி ஸ்டைல் கேக் வந்து உங்களுக்கு டைமிங்கோடு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். கீழே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம பேட்டர் வந்து ரொம்ப திக்காக வந்திருக்கு. இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ கேக்குக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்படின்னா 1.5 கிலோ கேக்குக்கு 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கும்போது சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற ஸ்மெல் இருக்க ஆயிலில் யூஸ் பண்ணிங்கன்னா கேக்கில் வந்து அந்த ஸ்மெல் தனியாக நமக்கு தெரியும். அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நான் வந்து இது 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். பேட்டர் இந்த அளவுக்கு திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. அப்போ நம்ம கேக் வந்து கரெக்டாக வரும். இப்போ அடுத்ததாக கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இங்கே 10 இன்ச்சு கேக் மோல்டு எடுத்திருக்கேன், இதில் ஊற்றிக்கிறேன். நம்ம எப்போவுமே 9 இன்ச் கேக் மோல்டு தான் 1.5 kgக்கு எடுப்போம். நான் இங்கே 10 இன்ச் எடுத்திருக்கேன். அப்போ வந்து நமக்கு 2 லேயர் கிடைக்கும். கேக் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். பீஸும் வந்து நிறைய போட முடியும். இப்போ அடுத்ததாக நான் இங்கே 2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுற வீடியோ வந்து நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஒரு பெரிய பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2 லேயராக கட் பண்ணிக்கணும். இங்கே வந்து நமக்கு 2 லேயர் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம 10 இன்ச் கேக் மோல்டில் பேக் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த க்ரீமை வந்து ஃபஸ்ட் லேயரில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த விப்பிங் க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ப்ளூபெர்ரி க்ரஷ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன ஃபில்லிங் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபில்லிங் எதுவும் இல்லைன்னா கூட நம்ம ப்ளெயின் கேக்காக கூட பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த ப்ளூபெர்ரி க்ரஷை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்த லேயர் கேக்கை வந்து வச்சுக்கலாம்.
இப்போ நான் செகண்ட் லேயர் கேக்கையும் வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக க்ரம் கோட் பண்ண கேக்கை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த கேக்கோட சைட்ஸ் எல்லாமே லைன் பண்ணிக்கிறேன். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கேக் போர்டெலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீமில் பிங்க் கலரும் ரெட் கலரும் 2 கலரும் ஆட் பண்ணி இந்த ஒரு கலரை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். அதை வச்சு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேக் தான் இது. இப்போ கேக்குக்கு கீழேயும் நான் வந்து பார்டர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு ரோஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 2 ரோஸஸுமே கேக்குக்கு மேலே வச்சு கொஞ்சம் லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நியூட்ரல் ஜெல் வச்சு பேர் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்கலாம்.